இப்போ மாசத்துல 2 அமாவாசை வருது. இதுல ஒரு அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு சொன்னீங்க. என்ன அப்படி சிறப்பான அமாவாசை? அன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன வழிபாடு பண்ணலாம் சொல்லுங்க மேம். ஜூலை 13 திங்கட்கிழமை வர போதாயன அமாவாசை. இது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிறப்பாகவே வழிபடுவாங்க. அன்னைக்குதான் அதனால இது வெற்றி கிடைக்கணும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கணும், இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வழிபாடு நம்ம செய்யலாம். அதான் மேம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றதுனால அவங்க அழகா அதை ஃபாலோ பண்ணி விஷயங்கள்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எதிரிக்கிட்டேருந்து விலகி நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான வழிகள் தான் எங்கள் மேம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். நிறைய டிப்ஸு, நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள், நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய மருத்துவ விஷயங்கள், அது இல்லாமல் நிறைய ஆலயங்கள், எந்தெந்த ஆலயத்துக்கு போனால் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறது, அது இல்லாமல் நிறைய டிப்ஸு, இது பண்ணால் இந்த விளைவு, இது சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போக, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நிறைய விஷயங்கள் எங்கள் நித்யா மேம் நிறைய உங்களுக்காக ஒன்று ஒன்றா படித்து சித்தர்கள் சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு முதல்ல ஆரோக்கியமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதை விட இங்கே நிறைய விஷயத்துக்காக நிறைய பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குணமாகி சந்தோஷமாக அவங்க போடுறத பார்க்குற ஒரு பூரிப்பு இருக்குது பாருங்கள். அதுதான் எங்கள் நித்யா மேம்க்கு வேணும். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் நித்யா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் எங்கள் மேம் எதிர்பார்க்குறாங்க. வேறு எதுவுமே வேணாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மாதத்தில் 2 அமாவாசை வருதான். அந்த 2 அமாவாசையில் ஒரு அமாவாசை ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசையாக, அதுக்கு நிறைய விஷயங்கள் அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம், அது என்ன அப்படி சிறப்பான அமாவாசை அப்படிங்கிறத நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா பாப்பா? உங்களை வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள், ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம், ஆன்மீகம், நிறைய உங்கள் டிப்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் குணமாகி நல்லா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க மேம். நீங்கள் சொல்கிற மைத்திரையின் முகூர்த்தமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்காக நீங்கள் சொல்கிற அந்த டைம் எடுத்து பூஜைகள் பண்ணி நல்லா இருக்கேன்னு அவங்க கமெண்ட்ஸில் பார்க்கும்போது, நீங்க பாக்குறீங்களா மேம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன் மேம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கால் பண்றாங்க, இந்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சொல்லிடுங்க மேம் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். முடிச்சிட்டும் சொல்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதங்கள் நம்ம குடுக்குறாங்க. வெரி குட், சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த நாங்குநேரி எண்ணெய் போட்டோம் இல்லைங்களா, ஆமா, சார் என்கிட்ட கொண்டு என் டேபிள்லயே வச்சுட்டாரு. நான் 2 வாங்கினேன் மேம், 1 உங்களுக்கு, இப்ப பாருங்க இது எனக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பெரிய செல்வம். ஆமா, உங்க பதிவை பார்த்துட்டு தான் இந்த எண்ணெய் நான் வாங்கிட்டு வந்தேன். என்னோட நண்பர் அந்த ஊர்ல இருக்காரு, வானமாமலையில இருக்காரு, சொன்ன உடனே வாங்கி எனக்கு கொரியர் அனுப்பிச்சிட்டாரு மேம், இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டே போனாரு. வெரி குட், வெரி குட். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல மேம் இது. இதுதான் மேம் பிளெஸிங்ஸ், இதுதான் மேம் செல்வம். அவ்வளவு நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தரையும் ஒருத்தரோட அன்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. வெரி குட், வெரி குட் மேம். இப்போ மாசத்துல 2 அமாவாசை வருது. இதுல ஒரு அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு சொன்னீங்க. என்ன அப்படி சிறப்பான அமாவாசை? அன்னைக்கு என்ன பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் சொல்லுங்க மேம். ஓகே மேம், இப்போ இந்த அமாவாசை அப்படின்னு சொல்றது ஜூலை 13 திங்கட்கிழமை வர போதாயன அமாவாசை. இது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிறப்பாகவே வழிபடுவாங்க. அன்னைக்குதான் அமாவாசையாக அவங்க எடுத்துட்டு அமாவாசைக்கு முதல் நாள் வர்றது சதுர்த்திசியில வரக்கூடியது பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடியது. இப்ப இது யார் யார் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இது விவரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இது செஞ்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறாங்க, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, அமாவாசை மாதிரியே சில விஷயங்களை இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கும் செய்யறாங்க. இது முக்கியமாக இந்த அமாவாசை யார் செய்யலாம் அப்படின்னா, இந்த எதிரிகளால் அதிகமாக தொல்லை,
இருக்கக்கூடியவங்க, அதிகமான ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, நிறைய பேர் இருக்காங்க மேம் அந்த மாதிரி. ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு. இந்த விஷயத்துக்கு நான் காரணமே இல்லை, ஆனால் இந்த சங்கடமும் கஷ்டமும் எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர். அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக நான் அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறவங்க, ரொம்ப நாளா மன நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாம இருக்கிறவங்க, இந்த சத்துருக்கள் எதிரிகளால வரக்கூடிய தொல்லைகள், இதுல இருந்து நம்ம மீள்வதற்கு முன்னோர்களுக்கு நம்ம இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறது ரொம்ப முக்கியம். இந்த அமாவாசை ஜூலை 13. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம அந்த தர்ப்பணம் செய்யறது ரொம்ப முக்கியம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மகாபாரத போர் நடக்குது பாத்தீங்களா, சோ அப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்பதான் இது உருவாச்சு, இந்த போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்றது. சகாதேவன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பவர் அவருக்கு கிடைக்குது. அப்போ வந்து முன்னாடியே நடக்கக்கூடியது முன்னாடியே அவருக்கு தெரியுது. சோ இந்த அமாவாசை அன்னைக்கு போர் தொடங்குனா கௌரவர்கள் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, சரி அமாவாசைக்கு முந்தின நாளே போய் ஆற்றங்கரையில உட்காந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வருது, என்னடா நாளைக்கு அமாவாசைக்கு இன்னைக்கே கிருஷ்ணர் ஏன் தர்ப்பணம் கொடுக்கறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துட்டு சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்துடுறாங்க. என்ன நடக்குது தெரியலையே, நாளைக்கு தானே அமாவாசை, நீங்க இன்னைக்கே தர்ப்பணம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் கிருஷ்ணர் சூட்சமமா ஒரு பதில சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வர்றது அமாவாசை, நீங்க தான் இப்ப சேர்ந்து இங்க வந்துட்டீங்களே, அதனாலதான் நான் தர்ப்பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல அப்ப கௌரவர்களுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு, அப்ப இன்னைக்குதான் அமாவாசையா, இன்னைக்கே போர் தொடங்கிடலாம் அப்படின்னு தொடங்குறாங்க. அப்ப போர்ல யார் வெற்றி பெற்றதுன்னா கௌரவர்கள் இல்ல, பாண்டவர்கள். அப்ப ஒரு நாள் முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த விஷயத்த செய்து அவர்கள் வெற்றி பெறுறாங்க. இப்ப இந்த நாளதான் இந்த போதாயன அமாவாசை அப்படின்னு வந்தது. இதை இன்னைக்குமே சிலர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. நமக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இந்த எதிரிகள் தொல்லை வராமல் இருப்பதற்கு, அவர்களால நான் ரொம்ப என்னால முடியலங்க, அவங்களால எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். காக்கைக்கு கண்டிப்பாக சாதம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல சிவப்பு நிற குங்குமம், நல்ல ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த குங்குமம் வாங்கி அம்மனுக்கு கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும். காளி அம்மனுக்கு, துர்க்கை அம்மனுக்கு, வீரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த பெண் தெய்வங்களுக்கு நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்கறது மூலயமாக சத்துருக்களின் தொல்லை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் இருப்பாங்க, காளி அம்மன் கோயில்ல கொடுக்கலாம். அதே மாதிரி சிவப்பு நிற வளையல் அம்மனுக்கு கொடுக்கணும். நல்லா வேண்டிக்கிட்டு, இன்று முதல் எனக்கு நிம்மதியை கொடுங்க, மன நிம்மதி வேணும், எதிரிகளோட தொல்லை இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு நல்ல சிவப்பு நிற குங்குமம், சிவப்பு நிற வளையல் அம்மனுக்கு நம்ம கொடுத்து மனதார இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வேண்டணும். அந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு காக்கைக்கு எல் சாதம்லாம் வச்சுட்டு மாலை நேரத்துல நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு செய்யலாம். அதனால இந்த போதாயன அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த போதாயன ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட வம்சாவழியில வரவங்களும் அவரோட ஃபாலோவர்ஸும் இன்னைக்கும் இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெரி குட். அதனால இது வெற்றி கிடைக்கணும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கணும், இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வழிபாடு நம்ம செய்யலாம். அதான் மேம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றதுனால அவங்க அழகா அதை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகுறாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ மேம். போதாயன அமாவாசை இது வந்து ஜூன் 13 வருதுன்னு சொல்கிறாங்க எங்கள் மேமு. அதை வந்து என்னென்ன பண்ணலாம், எதுக்காக இந்த அமாவாசை, ஏன்னா நிறைய பேர் எதிரிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பான் எதிரி, நமக்கே தெரியறது கிடையாது. அவங்ககிட்டேருந்து எப்படி தான் நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னா இது ஒன்று தாங்க. இந்த அமாவாசையை இந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எதிரிக்கிட்டேருந்து விலகி நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான வழிகள் தான் எங்கள் மேம் அழகாக சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. என்ன பிரச்சனைனாலும் இங்கே வாங்க, நேரிலே சந்தித்து உங்களுடைய நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கான வழிகளும் இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அது இருக்குன்னு தெரியாமே கூட இருக்காதீங்க. அப்படி என்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே சொரியாசிஸ்க்கு கூட இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது. வாங்க, குணமாகுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.